வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறதுக்காக லக்கேஜ் பேக் பண்ணும்போது நம்மளுக்கு பல கேள்விகள் வரும். உதாரணமாக, லக்கேஜோட சைஸ் அதிகபட்சம் எவ்வளோ இருக்கணும், லக்கேஜ் உள்ள எத்தனை கிலோ வரைக்கும் அக்செப்ட் பண்ணுவாங்க, என்னென்ன பொருள் கொண்டு போகணும் கொண்டு போகக்கூடாது, சப்போஸ் நம்ம அதிகமான லக்கேஜ் கொண்டு போனால் ஏர்போர்ட்டில் என்ன பண்ணுவாங்க, இதை போல் பல கேள்விகள் வரும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறவங்களுடைய பேகேஜ் ரூல்ஸ் என்னென்னு தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு லக்கேஜ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 டைப் ஆஃப் லக்கேஜ் இருக்குது. ஒன்று ஹேண்ட் லக்கேஜ்னு சொல்லுவாங்க, ஒன்று செக்இன் லக்கேஜ்னு சொல்லுவாங்க. இந்த ஹேண்ட் லக்கேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கம்ப்ளீட் ஃப்ளைட் ஜர்னி வரைக்கும் உங்கள் கூடவே இருக்கும். உதாரணமாக, நீங்கள் அந்த ஹேண்ட் லக்கேஜ் ஃப்ளைட் வரைக்கும் கொண்டு போவீங்க. ஃப்ளைட்டில் மட்டும் உங்களுடைய ஓவர் பின்னில் நீங்கள் வைப்பீங்க. கடைசி வரைக்கும் உங்களுடைய கண் பார்வையிலே இருக்கும். செக்இன் லக்கேஜ் என்பது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏர்போர்ட் வரைக்கும் கொண்டு போவீங்க. ஏர்போர்ட்டில் செக்இன் கவுண்டரில் உங்களோட லக்கேஜ் ட்ராப் பண்ணுவீங்க. ஏர்லைன்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துகிட்டு அந்த லக்கேஜை அவங்களுக்கு கஸ்டடிக்கு எடுத்துக்குவாங்க. அந்த லக்கேஜ் நீங்கள் போகிற ஃப்ளைட்லேயே உங்களுக்கு கீழே ட்ராவல் பண்ணணும். நீங்கள் உங்களுடைய ஃபைனல் டெஸ்டினேஷனில் உங்கள் லக்கேஜை நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஹேண்ட் லக்கேஜை பற்றியான கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் பார்க்கணும். நீங்கள் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா, உங்களுடைய பேகேஜுடைய சைஸ், அதாவது ஹேண்ட் பேகேஜுடைய சைஸ் அதிகபட்சமாக 115 சென்டிமீட்டர் டைமென்ஷனில் இருக்கணும். இது எப்படி நம்ம கேல்குலேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பேக்கில் 3 சைடு இருக்கும். அந்த 3 சைடுமே சென்டிமீட்டரில் மெஷர் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா 115 சென்டிமீட்டர் மேலே இருக்கக்கூடாது. அதுக்கு கம்மியாக இருக்கிற பேக்கை நீங்கள் ஹேண்ட் லக்கேஜ் கேரி பண்ணலாம். அடுத்தது, இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டில் அதிகபட்சமாக ஹேண்ட் லக்கேஜோட வெயிட் எவ்வளோ அக்செப்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, எல்லா இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்லேயுமே அதிகபட்சமாக 7 கிலோ வரைக்கும் உங்களுக்கு அக்செப்ட் பண்ணுவாங்க. ஒரு சில ஏர்லைன்ஸில் பார்த்தீங்கன்னா, இந்த 7 கிலோ இல்லாமல் உங்களோட பர்சனல் பிலாங்கிங்ஸ் தனியாக எடுத்துகிட்டு போகிறதுக்காக ஒரு 3 கிலோ வரைக்கும் உங்களுக்கு விடுவாங்க. உதாரணமாக, நீங்கள் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பார்த்தீங்கன்னா 7 கிலோ உங்களுடைய ஹேண்ட் லக்கேஜ் இல்லாமல் உங்களோட லேப்டாப் பேக் நீங்கள் தனியாக கேரி பண்ணலாம். ஆனால் எமிரேட்ஸ் போன்ற ஏர்லைன்ஸில் பார்த்தீங்கன்னா, இன்க்ளூடிங் லேப்டாப் பேக்கோடைய 7 கிலோ தான் உங்களுக்கு அக்செப்ட் பண்ணுவாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா, எல்லா இன்டர்நேஷ்னல் ஏர்லைன்ஸும் 7 கிலோ வரைக்கும் உங்களுக்கு ஹேண்ட் லக்கேஜ் அக்செப்ட் பண்ணுவாங்க. ஒரு சில ஏர்லைன்ஸில் அவங்க பர்சனல் பிலாங்கிங்ஸ் கொண்டு போகிறதுக்காக எக்ஸ்ட்ரா அக்செப்ட் பண்ணுறாங்க. அதனால் இந்த வீடியோ கடைசியில் பார்த்தீங்கன்னா, எந்தெந்த ஏர்லைன்ஸ் எக்ஸ்ட்ரா லக்கேஜ் அக்செப்ட் பண்ணுறாங்க அப்படின்னு டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்தது, இந்த ஹேண்ட் லக்கேஜ் 7 கிலோ. அந்த 7 கிலோ எத்தனை பேக்காக நீங்கள் கொண்டு போகலாம் பார்த்தீங்கன்னா, ஒரே பேக்கில் தான் நீங்கள் கொண்டு போக முடியும். ஒரே பேக்கு 7 கிலோ, அவ்வளோதான். நீங்கள் எக்ஸ்ட்ரா லக்கேஜ் நீங்கள் கொண்டு போனீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஹேண்ட் லக்கேஜ் விட மாட்டாங்க. இந்த வீடியோ ஆரம்பத்தில் பேக்கேஜோட சைஸ் 115 சென்டிமீட்டர் சொல்லியிருப்பேன். அது எதற்காக கொண்டு வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃப்ளைட்டை ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஓவர் பின் இருக்கும். அந்த ஓவர் பின்னோட சைஸ் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமான 115 சென்டிமீட்டர் டைமென்ஷன் இருக்கிற பேக் மட்டும் தான் ஃபிட் ஆகும். நீங்கள் பெரிய பேக் ஏதாவது கொண்டு போனீங்கன்னா உங்களுடைய கேபினில் ஃபிட் ஆகாது. அதனால் உங்கள் கூட அந்த பேக் பயணிக்காது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுடைய ஹேண்ட் லக்கேஜை ரிட்ரீவ் பண்ணி லக்கேஜில் உங்களுக்கு போடுவாங்க. லக்கேஜில் போடும்போது உங்கள் லக்கேஜ் மிஸ் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஹேண்ட் லக்கேஜ் சைஸை கரெக்டாக நீங்கள் மெஷர் பண்ணி வாங்குவது ரொம்ப ரொம்ப நல்லது. லேடிஸ் ட்ராவல் பண்ணாங்கன்னா அவங்க இந்த 7 கிலோ தவிர லேடிஸ் ஹேண்ட் பேக் கொண்டு போகலாம். அதே மாதிரி நீங்கள் இன்ஃபென்ட்டோட நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட் லக்கேஜ் அதிகபட்சமாக 5 கிலோ வரைக்கும் நீங்கள் கொண்டு போகலாம். அதாவது எக்ஸ்ட்ரா 5 கிலோ வரைக்கும் கொண்டு போகலாம். அடுத்தது, என்னென்ன பேக்லாம் நீங்கள் ஹேண்ட் லக்கேஜாக கொண்டு போகலான்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாலர், பேக், சூட் கேஸ், அட்டைப்பட்டி கூட நீங்கள் கொண்டு போகலாம். ஆனால் வித்தின் சைஸில் இருக்கணும். அடுத்தது, ட்ராவல் பேக்கு, அப்படி இல்லைனா கேரி பையில் கூட நீங்கள் கொண்டு போகலாம். சைஸ் தான் மேட்ரு தவிர பேக் எந்த பிரச்சனையும் கிடையாது. அடுத்தது, உங்களுக்கு ஹேண்ட் லக்கேஜில் என்னென்ன பொருள் கொண்டு போகணும் கொண்டு போகக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதற்காக தனியாக ஒரு வீடியோ அப்லோட் செஞ்சுருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான லிங்க் இருக்குது. வேணுன்றவங்க அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் கொடுத்து நீங்கள் பார்த்துக்கலாம். உதாரணமாக, ட்ரிம்மர்லாம் ஹேண்ட் லக்கேஜில் கொண்டு போகலாமா கொண்டு போகக்கூடாதா அப்படின்னு சொல்லி டவுட் இருக்கும். அந்த வீடியோவில் ஹேண்ட் லக்கேஜ் சம்மந்தமான கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம ஹேண்ட் லக்கேஜ் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. நம்மளுடைய அடுத்த வீடியோவில் அதிகமான லக்கேஜ் கொண்டு போகிற செக்இன் லக்கேஜ் பற்றி நம்ம பார்ப்போம். நான் கொடுத்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கட்டும். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். மேலும் ஃப்ளைட் ட்ராவல் சம்மந்தமான எந்த ஒரு வீடியோக்கும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.